இன்னைக்கு நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் கொஞ்சம் ஸ்பெஷலான மாவு தான் எல்லாமே அரைச்சிருக்கிறோம். பாசிப்பருப்பு உருண்டை மாவு, இது தேன்குழல் முறுக்கு மாவு, இது வந்து பாசிப்பருப்பு முறுக்கு மாவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயக்களி. வெந்தயக்களி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கருப்பட்டி போட்டு நம்ம களி மாதிரி கிண்டி சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இன்னைக்கு நான் என்ன செஞ்சு பார்க்க போறேன்னா பாசிப்பருப்பு உருண்டை மாவு எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணணும்ல. இன்னைக்கு அதான் செஞ்சு பார்க்க போறேன். மதியம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் இந்த பாசிப்பருப்பு உருண்டை. இதுலேயே நம்ம ஏலக்காய்லாம் போட்டு வறுத்துருக்குறோம். அதனால நீங்கள் ஏலக்காய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் மாவு எவ்வளோ இருக்குன்னு அளவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3/4 கப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வறுத்துக்கலாம். மாவை லைட்டாக வெதுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம எதில் அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு சீனி எடுத்துக்கணும். இப்போ இந்த சீனி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சீனி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அதை இந்த மாவு கூடயே சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது கூட நீங்கள் நட்ஸ் கூட தளிச்சு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நிலக்கடலை கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையுமே பொரிச்சு கூட சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு வந்து சீனி உருகி மாவு உருண்டை பிடிக்க வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பரட்டிக்கலாம். ஸ்பூன் வச்சு கிளறிக்கோங்க. நெய் வந்து நல்லா சூடாக இருக்கும். இந்த இடமே நல்ல கம்மன் இருக்கு வாசனை. அதுதான் இப்போ வந்து இந்த மாதிரி அழுத்தி உருண்டை பிடிக்கணும். இப்போ நமக்கு பாசிப்பருப்பு உருண்டை ரெடி. பிள்ளைங்க தான் வந்து பிடிச்சி கொடுக்குறாங்க உருண்டை. விஜயா பெரிய உருண்டையை பிடிக்கிறேன் உனக்காகவா? பாசிப்பருப்பு உருண்டை மாவு ரெடி. எப்படி இது பாருங்க, நல்லா பல்லன்னு சூப்பராக இருக்கும். பிச்சு காட்டுறேன். இப்போ நல்லா சூடாக இருக்கிறதுனால அப்படியே அவ்வளோ வாசனையாக இருக்குது. நல்லா பிச்சு பாருங்க, நல்லா இருக்குல்ல, நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு உருண்டை மாவு நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது.